இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தி ஒன் பாட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓவர் நைட் ராஜ்மா வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன், அப்போ தான் அது வந்து நல்லா வெந்து வரும்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு வந்து 2 தக்காளி, அப்புறமா இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து இது வந்து ஆக்சுவலி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயமும் நான் வெட்டி வச்சுக்கிட்டேன். இப்போல்லாம் வந்து இருக்கலாம் எனக்கு வந்து ரைஸ் தனியாக, கிரேவி தனியாக அப்படி சாப்பிட்றதுக்கு வந்து செட் ஆகிறதில்ல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்தி ரெசிபீஸ்லாம் இப்படி ஒன் பாட்டாக செய்யறதுக்கு ட்ரை பண்ணிடுவேன். ராஜ்மா வந்து ஓவர் நைட் ஊற வச்சது தான், பட் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 3 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா குக்கரில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தாலும் அது போட்டுட்டேன். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வெட்டாமல் பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி வெட்டி போட்டுட்டு வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டெல்லாம் அதை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் நல்லா வதங்கி வந்தோடனே அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறமா தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு ராஜ்மாவும் போட்டுட்டேன். ராஜ்மா போட்டுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறமா அரிசியும் போட்டுட்டேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் ஆஃப் வாட்டர் வைக்கணும். நார்மலாக நம்ம எப்பயும் இந்த புலாவ் அந்த மாதிரி செய்வோம்ல அதே மெத்தட் தான், ஜஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேறு. ஐ மீன் சிக்கன் ஆர் அந்த சோயாபீன்ஸ் இதுக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி ராஜ்மா எடுத்துக்கிட்டேன். 1 விசில் வைக்கணும் ஃபஸ்ட்டு, மத்தலப் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில், அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வச்சா நல்லாவே குக் ஆகி வந்துடும். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நான் வந்து இது வந்து இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லாவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன ரெசிபி செய்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி செய்யலாம். ஒன் பாட் ரெசிபி மாதிரி செஞ்சு லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம், இல்லை உங்கள் கிட்ஸ்க்கு கூட டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம்.